ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜோஃபினா நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லியும் தமிழில் பேசுகிற வாக்கியங்களுக்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 25 வாக்கியங்களுக்கு இங்கிலீஷில் பேசுகிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். குட் யூ ஸ்பீக் அப்? குட் யூ ஸ்பீக் அப்? நெக்ஸ்ட் ஒன், சாப்பாடு தயாரா? சாப்பாடு தயாரா? இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, இஸ் த ஃபுட் ரெடி? இஸ் த ஃபுட் ரெடி? சாப்பாடு தயாரா? இதுக்கு இங்கிலீஷ்ல இஸ் த ஃபுட் ரெடி? நெக்ஸ்ட் ஒன், கீழே இறங்கு. இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கெட் டவுன். கெட் டவுன். கீழே இறங்கு. இதுக்கு இங்கிலீஷ்ல கெட் டவுன். நெக்ஸ்ட் ஒன், அவளை சந்தேகப்படாதே. அவளை சந்தேகப்படாத அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் சஸ்பெக்ட் ஹர். டோன்ட் சஸ்பெக்ட் ஹர். அவளை சந்தேகப்படாதே. அதுக்கு டோன்ட் சஸ்பெக்ட் ஹர். நெக்ஸ்ட் ஒன், பேசு. இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பேசு அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ஸ்பீக். ஸ்பீக். இங்கிலீஷில் பேசு அப்படின்றதுக்கு ஸ்பீக். நெக்ஸ்ட் ஒன், எவ்வளவு. இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு. அதுக்கு ஹவு மச். இப்போ இந்த பொருளை பார்த்து இது எவ்வளவு, அது எவ்வளவு அப்படின்லாம் சொல்லி கேட்குறோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கணும்னா, ஹவு மச். ஹவு மச் அப்படின்னு சொல்லி கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், நான் சாப்பாடு சமைக்க வேண்டும். நான் சாப்பாடு சமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் டு குக் ஃபுட். ஐ ஹாவ் டு குக் ஃபுட். நான் சாப்பாடு சமைக்க வேண்டும். அதுக்கு இங்கிலீஷில் ஐ ஹாவ் டு குக் ஃபுட். நெக்ஸ்ட் ஒன், அதை தொலைத்து விடாதே. அதை தொலைச்சிடாத. சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு பொருளை கொடுத்து அதை தொலைச்சிடாத, பத்திரமா வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். அதை தொலைத்து விடாதே. அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் லூஸ் இட். டோன்ட் லூஸ் இட். அதை தொலைத்து விடாதே. அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் லூஸ் இட். நெக்ஸ்ட் ஒன், அவர்களை தூண்டி விடாதே. அவர்களை தூண்டி விடாதே. இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அவர்களை இன்னும் கொஞ்சம் தூண்டி விடாத, ஏற்றி விடாத அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா, டோன்ட் ப்ரோவோக் தேம். டோன்ட் ப்ரோவோக் தேம். அவர்களை தூண்டி விடாதே. அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ப்ரோவோக் தேம். நெக்ஸ்ட் ஒன், கேள். அவங்க சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லுவோம்ல, கவனி. அவங்க சொல்கிறது கவனி, கேளு அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, லிசன். கேள் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் லிசன். அதே கொஸ்டின் கேளு, அவங்ககிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்க். ஆஸ்க் அப்படின்னு சொல்லணும். அது இப்போ ஒரு கொஸ்டின் கேளு, அவங்ககிட்ட போய் இந்த டவுட்டை போய் கேளு அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஆஸ்க். இது இந்த இடத்துல கேள் அப்படின்றது கவனிக்கிறது. அங்கே சொல்கிறத அங்கே சொல்கிறத கவனமாக கேளு அப்படின்றதுக்கு லிசன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். நான் அதிகமாக தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் டு ட்ரிங்க் மோர் வாட்டர். ஐ ஹாவ் டு ட்ரிங்க் மோர் வாட்டர். நான் அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். அதுக்கு இங்கிலீஷில் ஐ ஹாவ் டு ட்ரிங்க் மோர் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன், முணுமுணுக்காதே. முணுமுணுக்க கேட்காத, வாய்க்குள்ளே முணங்காத அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, முணுமுணுக்காதே. அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் மர்மர். டோன்ட் மர்மர். டோன்ட் மர்மர். முணுமுணுக்காதே. அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் மர்மர். நெக்ஸ்ட் ஒன், தள்ளி போடாதே. இந்த தள்ளி போடாத, இன்னைக்கு படிக்கணும்னு இருக்கிறத படி, இது தள்ளி போடாத அப்படின்லாம் சொல்லுவோம்ல,
அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ப்ரோக்ராஸ்டினேட், தள்ளி போடாதே. அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ப்ரோக்ராஸ்டினேட், டோன்ட் ப்ரோக்ராஸ்டினேட் அப்படின்னு சொல்லணும். பார், இதை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து இப்போ நான் டிவி பார்க்குறேன், செல்ஃபோன் பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவோம்ல, பார். அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பார் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் வாட்ச், வாட்ச். பார் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் வாட்ச். எனக்கு தெரியாது, நெக்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு தெரியாது. இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அது தெரியாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. இதுக்கு இங்கிலீஷில் ஐ டோன்ட் நோ. நெக்ஸ்ட் ஒன், நான் என் அம்மாவுக்கு உதவி செய்ய வேண்டும், நான் என் அம்மாவுக்கு உதவி செய்ய வேண்டும். இதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா நான் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா ஐ ஹாவ் டு ஹெல்ப் மை மதர், ஐ ஹாவ் டு ஹெல்ப் மை மதர். நான் என் அம்மாவுக்கு உதவி செய்ய வேண்டும், ஐ ஹாவ் டு ஹெல்ப் மை மதர். நெக்ஸ்ட் ஒன், உன் தவறுகளை நியாயப்படுத்தாதே, உன் தவறுகளை வந்து உன் மிஸ்டேக் வந்து நியாயப்படுத்தி பேசாத, நீ பண்ண வேலையை வந்து நியாயப்படுத்தாத அப்படின்லாம் சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ஜஸ்டிஃபை யுவர் மிஸ்டேக், டோன்ட் ஜஸ்டிஃபை யுவர் மிஸ்டேக்ஸ். உன் தவறுகளை நியாயப்படுத்தாதே, அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஜஸ்டிஃபை யுவர் மிஸ்டேக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஒத்தி வைக்காதே. இது வந்து ஒத்தி வைக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் போஸ்ட்போன், டோன்ட் போஸ்ட்போன். ஒத்தி வைக்காதே அப்படின்றதுக்கு டோன்ட் போஸ்ட்போன். நெக்ஸ்ட் ஒன், காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும், காலம் வந்து எல்லாத்தையும் வந்து மாற்றிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலுக்கு ஏதாவது ஒன்று நம்ம சொல்லுவோம்ல, நம்ம காலம் வந்து எல்லாத்தையும் மாற்றிடும் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவோம்ல மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா டைம் சேஞ்சஸ் எவ்ரிதிங், டைம் சேஞ்சஸ் எவ்ரிதிங். காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும், டைம் சேஞ்சஸ் எவ்ரிதிங். நெக்ஸ்ட் ஒன், வேறு ஒன்றுமே இல்லை, நெக்ஸ்ட் ஒன், வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் நத்திங் எல்ஸ், நத்திங் எல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் யார், நீங்கள் வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கணும்னா ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ, நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு இங்கிலீஷில் ஹூ ஆர் யூ. நெக்ஸ்ட் ஒன், நான் என் அம்மாவுக்கு உதவி செய்ய வேண்டும். இதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னா ஐ ஹாவ் டு ஹெல்ப் மை மதர், ஐ ஹாவ் டு ஹெல்ப் மை மதர். நான் என் அம்மாவுக்கு உதவி செய்ய வேண்டும், ஐ ஹாவ் டு ஹெல்ப் மை மதர். நெக்ஸ்ட் ஒன், என்னை புறக்கணிக்காதே, என்னை வந்து புறக்கணிக்காத, அதாவது வந்து என்னை வந்து அவாய்ட் பண்ணாத அப்படின்லாம் சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா என்னை வந்து அவாய்ட் பண்ணாத அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னேன்னா டோன்ட் இக்னோர் மீ, டோன்ட் இக்னோர் மீ. என்னை புறக்கணிக்காதே, அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் இக்னோர் மீ. நெக்ஸ்ட் ஒன், அவசரப்படாதே, அவசரமாக செல்லாதே, அவசர அவசரமாக போகாத அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ரஷ், டோன்ட் ரஷ். அவசரப்படாதே, அவசரமாக போகாத அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ரஷ், டோன்ட் ரஷ். நெக்ஸ்ட் ஒன், நான் பாசிட்டிவாக இருக்க முயற்சி செய்கிறேன், நான் வந்து பாசிட்டிவாக எதுனாலும் வந்து இருக்கணும் அப்படின்னு எதுனாலும் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் ட்ரைங் டு ஸ்டே பாசிட்டிவ்,
நான் பாசிட்டிவாக இருக்க முயற்சி செய்கிறேன் அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா ஐ எம் ட்ரையிங் டு ஸ்டே பாசிட்டிவ். ஐ எம் ட்ரையிங் டு ஸ்டே பாசிட்டிவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல்லே ஸ்போக்கன் இங்கிலீஷு, ஸ்போக்கன் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா, உருது, நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டரில் எம்எஸ் வேர்டு, எக்ஸலு, மொபைலில் வந்து எப்படி வந்து எம்எஸ் வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம், இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.